உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய பிரசங்க தலைப்பு கருத்தான ஜெபம் பதிலை கொண்டு வரும். இதற்கு ஆதாரமான வசனங்கள் யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். யாக்கோபு 5:16 முதல். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாய் இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. யார் நீதிமான்? இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், பாவத்துக்கு விலகியவர்கள், யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் நீதிமான்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். ஊக்கம்னா என்ன? ஏதோ வந்தேன் மாயத்திறந்தேன் 2 வார்த்தை பேசினேன், அப்படி அல்ல. விடாப்பிடியான ஜெபம், கட்டாயம் எனக்கு பதில் வேண்டும் என்கிற ஜெபம், தொடர்ந்து போராடி வெற்றியை எடுக்கிற ஜெபம், அதுதான் பாருங்க ஊக்கமான வேண்டுதல். மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. அதாவது அது பதில் கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது, அது பலனை கொண்டு வரக்கூடியதாய் இருக்கிறது. நீதிமான்கள் யாவரும், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், சபைக்குட்பட்ட பிள்ளைகள், நீங்கள் ஊக்கமாக வேண்டுதல் செய்ய வேண்டும். உங்கள் ஜெபம் மிகவும் பலனுள்ளது, அது உங்களுக்கு பலனை கொடுக்கும். ஆண்டவர் சும்மா வந்து என்னை பார்த்து ஜெபம் பண்ணு, நான் கொஞ்சம் யோசித்து சொல்கிறேன், எனக்கு பிடிச்சா பதில் கொடுக்குறேன், பிடிக்கலைன்னா பதில் கொடுக்கல, அப்படியெல்லாம் சொல்லலை. அவர் சொல்கிறாரு, நீ நீதிமான், உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடத்தில் வரலாம், உன்னுடைய ஊக்கமான வேண்டுதலை நான் கேட்பேன், பதில் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அடுத்து எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும், நமக்கு என்ன பாடுகள் இருக்கிறதோ அதே பாடுகள் எலியாவுக்கும் இருந்தது. எலியாவுக்கு பசிக்கும், எலியாவுக்கு தாகம் எடுக்கும், எலியாவுக்கு தூக்கம் வரும், எலியாவுக்கும் தலை வலிக்கும், எலியாவுக்கும் வீட்டில் இருக்கிறவங்க பிக்கல் பிடுங்கல் கொடுப்பாங்க, எலியாவுக்கும் சமுதாயத்தில் பிரச்சனைகள் இருக்கும். அவன் நம்மை போல பாடுள்ள மனிதன், நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அவனுக்கு தெரியும் கருத்தா ஜெபம் பண்ணா பதில் வரும்னு தெரியும். அவன் கருத்தாய் எதற்கு ஜெபித்தான்? மழை பெய்யக்கூடாது, மழையும் பனியும் என்னுடைய வார்த்தையை மீறி உனக்கு கிடைக்காது என்று தைரியமாய் ராஜாவையும் தேசத்தையும் பார்த்து சொன்னவன். அவன் 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. அவன் ஜெபம் பண்ணி 3 வருஷம் மழை பெய்யவில்லை. மழை பெய்யலைன்னா குடிக்க தண்ணீர் இல்லை, தோட்டத்திலே நீர் பாய்ச்ச தண்ணீர் இல்லை, புல் முளைக்காது, ஆடு மாடுகளை காப்பாற்ற முடியாது, எல்லாம் செத்துவிடும். அவ்வளவு மோசமான ஒரு நிலைமை. மறுபடியும் 3.5 வருடம் கழித்து ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. பரிசுத்த வேதாகமத்திலே கருத்தாய் ஜெபம் பண்ணி பதிலை பெற்றுக்கொண்ட அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். ஆபிரகாமை தெரியும். ஆபிரகாம் 75 வயதிலே கர்த்தர் அவனை அழைத்தார். உனக்கு சந்ததியை கொடுப்பேன் என்று சொன்னார். சொல்லி 1 வருடம், 2 வருடம், 5 வருடம், 10 வருடம், 20 வருடம், 25 வருடம், பாருங்க 24 வருடம் ஆகியும் அவனுக்கு பிள்ளை இல்லை. ஆனால் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். 100 வயதிலே பிள்ளை பெறுவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லாத வயதிலே, அவனுடைய மனைவியுடைய கற்பம் செத்து போன நிலையிலே
அந்த நிலையிலே அவனால் விசுவாசிக்க முடிந்தது. அவன் ஒரு குமாரனை பெற்றான். அந்த குமாரனை கர்த்தருக்கென்று கொடுத்தான். ஆகவே கர்த்தர் தன்னுடைய குமாரனை அவனுக்காக கொடுத்தார். அவனுக்குள்ளே, அவனுடைய மனைவிக்குள்ளே பூமியில் உள்ள சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும், ராஜாக்கள் உன்னில் தோன்றுவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஆபிரகாம் ஊக்கமாக ஜெபித்தான். யாக்கோபு ஊக்கமாக ஜெபித்தான். கோலும் கையுமாக அவன் புறப்பட்டு வனாந்தர யாத்திரை பண்ணுகிறான். ஆனால் திரும்பி வரும்போது 2 பெரிய பரிவாரங்களோடு அவன் திரும்பி வந்தான். ஊக்கமாக ஜெபித்தவன். மோசே 430 வருடம் அடிமைத்தனத்திலே இருந்த ஜனங்களை அந்த தேசத்திலிருந்து மீட்டு கொண்டு வருகிறான். 430 வருடங்கள் வேறு ஒரு நாட்டிலே அடிமை வாழ்வு வாழ்ந்த ஜனங்களை மீட்பது, அந்த ராஜாவிடமிருந்து அந்த அதிகாரத்திலிருந்து மீட்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. ஆனால் இவனுடைய ஊக்கமான வேண்டுதல் கேட்கப்பட்டது. கர்த்தர் இவனை கொண்டு அவர்களை வெளியே கொண்டு வந்து 40 வருடங்கள் வானத்திலிருந்து உணவை கொடுத்து, கற்பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்து அவர் நடத்தினார். அவன் ஊக்கமாக ஜெபித்தான். இன்னும் எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். ஊக்கமாக ஜெபித்து பதில் பெற்ற பரிசுத்தவான்களுடைய பெயர்கள், வேதாகம காலத்திலே வாழ்ந்தவர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. இவர்கள் எல்லோரும் நமக்கு முன்னோடிகள். சொல்லலாம், முன்னோடிகள். ஊக்கமாக ஜெபித்து பதில் பெறுவதற்கு இவர்கள் நமக்கு முன்னோடிகள். கர்த்தர் இதை எழுதி வைத்திருக்கிறார். இது உதாரணம். நாம் இதை படித்து உற்சாகப்பட்டு நாமும் அது போல ஜெபிப்போம் என்றால் பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். நீதிமான் செய்யும் ஊக்கமான விண்ணப்பம் மிகவும் பலனுள்ளது. கொஞ்சம் நஞ்சம் அல்ல, மிக மிக பலனுள்ளது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனிதன். அவனுடைய காலத்திலே என்ன நடந்தது என்று நாம் படிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம். இங்கே ஒரு ராஜா இருக்கிறான். அவனுடைய பெயர் உம்ரி. இந்த உம்ரி என்கிற ராஜா பொல்லாதவனாய் நடந்தான். கர்த்தரை விட்டு பாகால் வணக்கத்திற்கு போய்விட்டான். அவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, நான் நினைக்கிறேன் 16 வருடங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட், 12 வருடங்கள். 12 வருடங்கள் உம்ரி ராஜாவாக இருந்தான். ஆனால் 12 வருஷங்களிலே மனம் திரும்பி கர்த்தரை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை பின்பற்றவில்லை. அவனுக்கு பிற்பாடு அவனுடைய மகனாகிய ஆகாப் என்பவன் ராஜாவானான். ஆகாப் யூதாவின் மேலே வேறொரு ஆசா என்கிற ராஜா அரசாட்சி செய்த காலத்தில் இவன் இஸ்ரவேல் மேலே ராஜாவாக இருந்தான். நமக்கு தெரியும், இந்த சாலமோனுக்கு பின்பாக தேசம் 2 பட்டது. ஒன்று யூதா, அடுத்தது இஸ்ரேல். 10 கோத்திரம் ஒன்றாக சேர்ந்து இஸ்ரவேல் தேசமாகிவிட்டது. மற்றது எல்லாம் யூதா கோத்திரமாக மாறிவிட்டது. இந்த 10 கோத்திரத்திலே வாழ்ந்த ராஜாக்களில் கிட்டத்தட்ட எல்லாருமே அயோக்கியர்களாய் இருந்தார்கள். கர்த்தரை தேடவில்லை. அவர்கள் பதவிக்கு ஆசைப்பட்டார்கள், பணத்திற்கு ஆசைப்பட்டார்கள், தலையை தூக்கி நடக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் கர்த்தருக்கு பின் செல்லவில்லை. அந்த வழியிலே வந்தவன் தான் இந்த ராஜா ஆகாப் என்பவன். இவன் 22 வருடம் இஸ்ரவேலின் மேலே ஆட்சி செய்தான். ஆனால் அந்த ஜனங்களுக்கு இவனால் ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியவில்லை. வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரத்தில் 31-30. உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தாற் போல அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு
தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை ஸ்தாபித்தான். ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பை வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாரும் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி இருந்தார், நானே உன் தேவனாகிய கர்த்தர், என்னை என்று உனக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். நீ யாதொரு விக்கிரகத்தை உண்டாக்கி நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருக்கிறேன். இவன் தேவனுக்கு எரிச்சல் மூட்டினான். இவன் கர்த்தரை விட்டு விட்டான். 12 கோத்திரத்துல இல்லாத பெண்களா? உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனத்து பெண்கள் பேரழகிகள், மிக மிக அழகாக இருப்பார்கள். பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்கலாம். அப்படி அவர்களுடைய உயரமும் பருமனும் அவர்களுடைய ஃபீச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்கும். இதை விட்டு இந்த மனிதன் பாகாலை வணங்குகிற ஒரு குடும்பத்திலே போய் வேறு தேசத்து பெண்ணை திருமணம் செய்தான். அவன் செய்த இந்த பாவம் அவனை கேடான நிலைமைக்கு தள்ளிவிட்டது. விக்கிரக தோப்பை உண்டாக்குகிறான், கோவிலை கட்டுகிறான், அதை ஆராதிக்கிறான். அவனை பின்பற்றி தேச ஜனமெல்லாம் வீழ்ந்து போய்விட்டார்கள். எத்தனை பெருமையோடு வனாந்தர யாத்திரையை கடந்து தேசத்தை பிடித்தார்களோ, இப்போது எல்லாம் போய்விட்டது. தேவனுக்கு விருப்பமில்லாத காரியம். கர்த்தர் எலியாவை கூப்பிட்டாரு. எலியா, போய் நீ இந்த ஆகாப் கிட்டையும் மற்ற ஜனத்துக்கிட்டையும் சொல்லு. அதே போல அவன் வந்து சொல்லிவிட்டான், என்னுடைய வார்த்தையின்படியே அல்லாமல் இந்த தேசத்திலே மழை பெய்யாது. 17:1 பாருங்க. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வார்த்தையின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், உனக்கு மழை கிடையாது. கர்த்தர் எலியாவிடம் சொன்னார், எலியா, நீ இங்க இருக்க வேண்டாம். புறப்பட்டு சமாரியா விட்டு புறப்பட்டு போய் யோர்தானுக்கு அடுத்து இருக்கிற அந்த கேரி தாற்றன்றையிலே ஒளித்து கொண்டு இரு. கர்த்தர் அவனை ஒளித்து வைக்கிறார். இந்த ராஜா படாமல் அந்த பொல்லாத ஜனங்களுக்கு இவன் கிடைக்கக்கூடாது, இவன் கொன்று போடுவான். எனவே எலியாவை கேரி தாட்டுக்கு அனுப்புகிறார். அவன் அங்கே அந்த ஆற்று தண்ணீரை குடித்து கொண்டு அந்த இடத்திலே இருக்கிறான். அவனுக்கு காலையும் மாலையும் காகங்கள் உணவு கொண்டு வந்தது. அடுத்து கேரி தாற்றிலே தண்ணீர் வற்றி விட்டது. அவன் யோசிக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, கவலைப்படாத, சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ. அங்கே உன்னை போஷிக்கும்படியாய் நான் ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். கர்த்தர் அவனை ஒளித்து வைக்கிறார். எங்க போனா எலியாவை கண்டுபிடிக்க முடியாதோ அப்படிப்பட்ட இடத்திலே பாதுகாப்பான இடத்திற்கு கர்த்தர் அவனை அனுப்புகிறார். அவன் அந்த ஊருக்கு போகிறான். அப்போது ஒரு பெண் வருகிறாள். வந்து அங்கே விறகு பொறுக்குகிறாள். அவன் அந்த பெண்ணை கூப்பிடுறான், அம்மா இங்க வாம்மா, எனக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்க கொண்டு வா. இவன் தோற்றத்தை பார்த்த உடனேயே எளிதாக கண்டுபிடித்து விடலாம் இவன் எலியா என்று. அந்த அம்மா தண்ணி கொண்டு வர உள்ள போறப்ப சொல்றான், அம்மா இங்க வாம்மா, அப்படியே ஒரு அப்பத்தையும் கொண்டு வா. அந்த அம்மா சொல்லுது, ஐயா, என் வீட்டில் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய், ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் மாவு, இதை தவிர ஒன்றுமே இல்லை. இப்போ 2 அடை சுட போகிறேன், அதுக்காக 2 விறகு பொறுக்கிறேன். இதை சாப்பிட்டுட்டு நானும் என் மகனும் சாக போகிறோம். பாருங்க, அவளுக்கு ஒரு விசுவாசம் இருந்திருக்கும். கர்த்தர் அவளை போஷிப்பதற்காக இந்த மனிதனை எலியாவை அங்கே அனுப்புகிறார். அவ சரி உள்ளே போறப்ப சொல்றான், முதல்ல சுடுற அடைய எனக்கு கொண்டு வா, 2வது 3வது கொண்டு வந்துடாத, முதலில் சுடுகிற அடையை எனக்கு கொண்டு வா. இந்த பஞ்சகாலம் முழுவதும் நீயும் உன் மகனும் பட்னியா இருக்க போறது இல்லை. இது நிமித்தம் உன்னுடைய ஆலைகளில் புது திராட்சரசம் புரண்டோடும், உன் களஞ்சியங்கள் தானியத்தால் பூரணமாய் நிரம்பும். முதற்பலனை கொடுக்கும் போது அவர் அதை அப்படி செய்கிறார்.
தசமபாக காணிக்கைகளை கொண்டு வரும்பொழுது அவர் வானத்தின் மதகளை திறக்கிறார். இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க பண்ணுகிறார். இது எந்த மனுஷனும் சொன்னதில்லை, தேவாதி தேவன் சொன்ன வார்த்தை. ஆலயத்திலே உனக்கு ஆகாரம் உண்டாயிருக்கும்படியாக தசமபாகத்தை ஆலயத்துக்கு கொண்டு வா. ஆலயத்துக்கு வர்றப்ப உங்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரம் உண்டாக வேண்டும். உங்களுக்கு வசனம் கிடைக்கணும். நீங்கள் வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். அதன்படி வாழ வேண்டும். இந்த எலியா பாருங்க, அந்த அம்மாட்ட சொல்றாரு, முதல் அடை இங்கே கொண்டு வா. அதே போல அந்த பெண் முதல் அடையை சுட்டு அவனுக்கு கொடுத்தாள், தண்ணீரும் கொடுத்தாள். பஞ்சகாலம் முழுவதும் அவளும் இவனும் அவள் வீட்டார் எல்லாரும் எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியல. அதுக்கு முன்னால இந்த அம்மாவும் பையனும் தான் சாப்பிட்டுட்டு சாக போறோம்னு சொல்லிச்சு இந்த அம்மா. ஆனா எங்க இருந்தோ வந்து சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து வீட்டார் அனைவரும் மழை பெய்யும் வரைக்கும் சாப்பிட்டார்கள். இப்ப ஆகாபங்க ராஜா கோபமா இருக்கிறான். ராஜாவுக்கு தாங்கல. எல்லா ஆடு மாடு செத்து போச்சு. குடிக்க தண்ணி இல்லை, குளிக்க தண்ணி இல்லை, துவைக்க தண்ணி இல்லை. எல்லா தாவரங்களும் செத்து மடிகிறது, மரங்கள்லாம் காய்கிறது. என்ன செய்வது? அவன் வீட்டில் ஒரு விசாரணைக்காரன் இருந்தான். அவனுடைய பெயர் ஒபதியா. ஒபதியா ஒரு தேவ மனிதன். இந்த ஏசபேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை தேடி தேடி அவர்களை கொன்று குவித்து கொண்டிருக்கிறாள். அப்ப இந்த ஒபதியா பார்க்கிறாரு, தெய்வ பயமுள்ள மனிதன். அவர் சொல்றாரு, இது என்னடா, இந்த அம்மா விட்டா எல்லாரையும் கொன்னுருவா போலவே. தீர்க்கதரிசிகளை தன்னிடமாக சேர்த்து 50 பேரை ஒரு குகையிலும் இன்னொரு 50 பேரை இன்னொரு குகையிலும் வைத்து உணவும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை காப்பாற்றுகிறான். நல்ல மனிதன் ஒபதியா. இப்ப ராஜா மோசமான ராஜா. ஆனா அவருக்கு வேலைக்காரவங்களாம் எப்படி இருக்கணும்? நல்லவங்களா இருக்கணும். ராஜா எவ்வளவு மோசமா இருந்தாலும் அவன் கிட்ட வேலை பார்க்கிறவங்க நல்லவங்களா இருக்கணும், யோக்கியர்களாக இருக்கணும். பார்த்துக்கங்க. அதே போல இவனை கூப்பிட்டு சொல்றான், ஏப்பா எல்லாம் செத்து மடியுது, அட்லீஸ்ட் நம்ம கிட்ட இருக்க குதிரையையும் கோவேறு கழுதையை மாத்திரம் நம்ம பாதுகாத்துக்கணும். அதனால வா, போய் எங்கேயாவது கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா, புல்லு கிடைக்குமான்னு பார்க்கலாம். நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போறேன். அதே போல ராஜா ஒரு பக்கம் போய்விட்டான். ஒபதியா இன்னொரு பக்கம் வருகிறான். ஒபதியா கொஞ்சம் தூரம் போன உடனே முன்னாலே எலியா வந்துடுறாரு. எலியாவை பார்த்த உடனே இவனுக்கு ஒரே ஷாக்கு. தடால்னு தரையில விழுந்து வணங்குறான். என் தகப்பனாகிய எலியாவே, ஆண்டவனே. நான் சொல்றேன், ஆமா, போய் உன்னுடைய ஆண்டவனுக்கிட்ட போய் சொல்லு எலியா வந்திருக்கிறேன் என்று. இவன் சொல்றான், ஐயோ என்னை கொண்டு விடுவானே. ஊர் ஊரா போய் எழுதி வாங்கி கையெழுத்து போட சொல்லியிருக்கான், எலியாவை நாங்கள் பார்க்கவில்லை என்று. இப்ப போய் என்னை போய் சொல்றீங்க. நான் போய் அவன்கிட்ட சொல்ல, அவன் வர அதுக்குள்ள கர்த்தர் உங்களை எங்கேயாவது கொண்டு போக என் தலையை வெட்டிடுவான். இந்த வம்பெல்லாம் பண்ணாதீங்க. சொல்றான், நீ போ, நான் இங்கே தான் இருப்பேன். அதே போல அவன் போகிறான், ராஜாவை கூட்டி கொண்டு வருகிறான். ராஜா வந்து எலியாவை பார்த்தோன்னே என்ன சொன்னான் தெரியுமா? இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ, நீ தான் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் அப்படின்ற ராஜா இவரை பார்த்து சொல்கிறார். எலியா அதுக்கெல்லாம் பயந்து போகிற மனிதன் அல்ல. எலியா சொல்றான், நீயும் உன் தகப்பன் வீட்டாரும், உங்க அப்பா உம்ரி இருக்கானே அவனும் அதைத்தான் பண்ணான், இப்ப நீ அதைத்தான் பண்ற. நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் தான் இஸ்ரவேல் ஜனங்களை கலங்க பண்ணுகிறவர்கள். சரி விடு, பேசாத, கூப்பிடு, எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு கர்மேலுக்கு வா. அதே போல அனௌன்ஸ் பண்ணாங்க. எல்லா ஜனங்களும் கர்மேலுக்கு வந்தார்கள். கர்மேல் ஒரு பர்வதம், அங்க எல்லாரும் வந்து கூடியிருக்காங்க. அவன் சொல்றான், ஏசபேலுடைய பந்தியில சாப்பிடுற ஒரு 400 பேரு, தீர்க்கதரிசிகள் ஒரு 450 பேர், எல்லாரையும் கூப்பிடு. அதே போல அவங்க 850 பேர் இருக்காங்க. ஒரு பக்கம் இவன் நிற்கிறான். எலியா சொல்றான், 2 காளைகளை எடுக்கலாம், நீங்கள் ஒரு காளையை வைத்துக் கொள்ளுங்கள், நான் ஒரு காளையை வைத்துக் கொள்ளுகிறேன், நாம் பலியிடலாம். பலியிடும் போது காளையை வெட்டி விறகு மேல வைக்கணும்,
ஆனால் நெருப்பு போடக்கூடாது. வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி வந்து எந்த காளையை பட்சிக்கிறதோ அவரே மெய்யான கடவுள். சரியாடா? இவங்களாம் சொன்னாங்க, ஜனங்கள் எல்லாரும் சொன்னாங்க இது நல்ல வார்த்தை. ஜனங்கள் சொல்லிட்டாங்க இது நல்ல வார்த்தை. அதே போல பாருங்க, 2 காளையை பிடிச்சிட்டு வந்தாங்க. இவன் சொல்லிட்டான், நீங்கள் ரொம்ப பேர் இருக்கீங்க, ஆனாலும் நீங்களே முதல் காளையை வெட்டுங்க. அதே மாதிரி அவங்கெல்லாம் வந்தாங்க, காளையை வெட்டினாங்க, பலிபீடத்தை கட்டினாங்க, விறக வச்சு சந்து சந்தா வெட்டின காளையை தூக்கி வச்சாங்க. வச்சுட்டு காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும், மத்தியானத்திலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கூப்பிடுறாங்க, கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. கீச்சுன்ற சத்தம் கூட விழலை. அந்திப்பலி செலுத்துகிற நேரத்திலே எலியா வருகிறான். அவன் சொல்றான், ரைட், அங்கே இடிந்து கிடக்கிற பலிபீடத்தை செப்பனிடுகிறான். உம்ரி காலத்துல பலிபீடம் உபயோகப்படுத்தப்படவில்லை. இந்த மனிதனாகி ஆகாப் காலத்திலே பலிபீடம் உபயோகப்படுத்தப்படவில்லை. கடவுளுக்கு பலி செலுத்தல, கடவுளை தேடவில்லை, ஒன்றும் நடக்கவில்லை. பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, ஸ்தோத்திர பலி, எந்த பலியும் செலுத்தப்படவில்லை. பாகாலை ஆராய்த்து கொண்டிருக்கிறார்கள். இவன் வந்த உடனே முதல்ல பலிபீடத்தை செக் பண்ணிட்டான். 12 கோத்திரத்துக்கு பெயர்களையும் சொல்லி ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு கல்லாக எடுத்து பலிபீடத்தை கட்டி முடித்தான். அடுத்தவன் சொல்றான், விறகு தூக்கி அடுக்குங்க. காளையை பலியிட்டான், சந்து சந்தாக வெட்டி அதன் மேலே வைத்தான். ஜனங்கள்கிட்ட சொல்றான், போய் ஒரு 4 குடம் தண்ணி கொண்டு வா, ஒரு குடத்துல 10 லிட்டர் ஊத்துங்க. இந்த விறகு மேல, இந்த பலி மேல, எல்லாத்து மேலேயும் ஊத்துங்க. ஊத்துனாங்க. திரும்பவும் போய் ஒரு 4 குடம் தண்ணி கொண்டு வாங்க, அதையும் ஊத்துனாங்க. 2வது தடவை ஊத்தியாச்சு. அப்புறமும் போங்க, போய் ஊத்துங்க. அவன் சுத்தி பலிபீடத்தை சுத்தி வாய்க்கால் வேற கட்டி வச்சிருக்கான், தண்ணி வெளியே ஓடாம அங்கேயே விழுகிறதுக்கு. 12 குடம் தண்ணியை ஊத்திட்டு அதுக்கு பிறகு அவன் ஒரு ஜெபம் பண்றான் பாருங்க. 18வது அதிகாரத்துல 21 இருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. 2 மனசோட ஏண்டா நடக்கிற? கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வம் என்றால் பாகாலை பின்பற்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உண்மையாய் இருக்கிறீர்களா? கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறீர்களா? கர்த்தர் உங்கள் தெய்வமாய் இருக்கிறாரா? அவர் சொல்லுகிற வழியிலே நடக்கிறீர்களா? கொஞ்சம் அப்படி நடப்பேன், அப்புறம் கொஞ்சம் இப்படி நடப்பேன். நான் சொல்றேன், பதில் பெற்றுக்கொள்ள போவதே இல்லை. அப்படிப்பட்ட மனிதர்கள் தேவனிடத்திலிருந்து எதையும் எப்போதும் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் சொல்றாரு, எனக்கு முதலிடம் கொடு, நானே உன் தேவனாகிய கர்த்தர், எனக்கு மட்டும்தான் நீ இடம் கொடுக்கணும். விடாப்பிடியாக அவர் பின்னாலே போக வேண்டும். செத்தாலும் சாகிறேன், கர்த்தர் தான் எனக்கு வேண்டும். அப்படி போகும்போது கர்த்தர் உங்களை சாக விடவே மாட்டாரு. அவர் இறங்கி வருவார், அவர் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆனால் உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது? உங்கள் இருதயத்திலே கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதா? கர்த்தரை மட்டும் சேவிப்பேன் என்று சொல்வீர்களா? கர்த்தருக்கு பிரியமானதை மட்டும் நான் செய்வேன் என்று சொல்வீர்களா? அவர் ஜீவனுள்ள தேவன், தூரத்தில் இருந்து இருதயத்தின் ஆழத்தில் இருப்பதெல்லாம் அறிந்த தேவன். அவர் வருவார், அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். அவர் செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சர்வ வல்லவர். இல்லாததை கேட்டால் கூட உருவாக்கி கொடுக்கிற கர்த்தர் என்று வசனம் சொல்லுகிறது. Better have a rigid and firm faith upon God. விலகாத உறுதியான இருதயம் உங்களுக்குள்ளே உண்டாக வேண்டும். கர்த்தருக்கு நீங்கள் தான் வேண்டும். உங்களை அவர் விரும்புகிறார், உங்களை கனம் பண்ணுகிறார். எங்க பாட்டி அம்மா, எங்க அப்பாவை பெற்ற பாட்டி ஜெபம் பண்ணாங்களாம், சாமி எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுத்தா உங்களுக்கு ஊழிய செய்யறதுக்கு கோயிலுக்கு கொடுக்குறேன்னு. எங்க அப்பா பிறந்துட்டாரு. பிள்ளைய பார்த்தோன்னே எங்க பாட்டிக்கு மனசு மாறி போச்சு. பாட்டி என்ன செஞ்சு தெரியுமா? ஒரு பெரிய வால் கிளாக் வாங்கி மாட்டி விட்டுருச்சு.
என்னன்னா அது மணி அடிக்கிறப்பெல்லாம் எங்கள் அப்பா போய் அங்கே வேலை செய்கிறதா சொல்லி கடவுளை ஏமாற்றி பிடிச்சி, என்ன ஒரு அநியாயம் பாருங்க. கொடுக்குறேங்கிறது, அப்புறம் பிள்ளை பிறந்த உடனே சரி சரி மணியை வாங்கி மாட்டி விட்டுறேன். அப்படி இல்லைப்பா. கர்த்தர் கர்த்தர் என்னுடைய ஆண்டவர், அவர் என் தேவன், நான் அவருடைய பிள்ளையாய் வாழ்வேன். அப்படி ஒரு தீர்மானம் செய்ய வேண்டும். இங்கே இந்த எலியா பாருங்க, எலியா சொல்றான் 36வது வசனம், அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். இவ்வளவுதாங்க ஒரு ஜெபம். அவன் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கத்திருக்கான். ஆனால் இவன் ஜெபம் எவ்வளோ நேரம்? ஒரு 2 நிமிஷம் ஆகுமோ 3 நிமிஷம் ஆகுமோ தெரியல. இவன் இப்படி ஒரு ஜெபம் பண்ணுகிறான். இவன் ஜெபம் செய்து முடித்தவுடன் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது, அந்த பலியை பட்சித்து போட்டது, விறகை பட்சித்து போட்டது, கல்லை பட்சித்தது, மண்ணை பட்சித்தது, சுற்றிலுமா இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. உடனே ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம்னு எல்லாம் குப்புற விழுந்துட்டான். இத்தனை வருடமாக கர்த்தரை தேடாத ஜனம், ஆனால் இன்றைக்கு கர்த்தரை தேடுகிறார்கள். கர்த்தரே தெய்வம் என்று அங்கே சொல்லுகிறார்கள், வாயை திறந்து அறிக்கை பண்ணுகிறார்கள். கர்த்தர் அன்றைக்கு அவரே தெய்வம் என்பதை விளங்க பண்ணினார். நீதிமான் செய்யும் ஊக்கமான விண்ணப்பம் மிகவும் பலன் உள்ளது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனிதன், ஆனால் அவன் கர்த்தரை நோக்கி கருத்தாய் ஜெபம் பண்ணினான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். உங்களுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். என்ன வியாதியா இருந்தாலும் சரி, கர்த்தரால் தீர்க்க முடியாத வியாதி என்பது இல்லை. ஆனா விடாம பிடிங்க, கர்த்தரை பிடிங்க, உட்காருங்க, பரிசுத்தாவியில நிறைங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க தரிசனம் உங்களுக்கு இருக்கட்டும். நான் நல்லாயிட்டேன், நான் சுகமா இருக்கேன், எனக்கு ஒரு கேடும் இல்லை, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராதுன்னு சொல்லியிருக்காரு. அவரை தழும்புகளால் குணமானேன், வாதை என் கூடாரத்தை அணுகாது, அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்னை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகும். சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. எத்தனை தடவை பண்ண முடியுமோ பண்ணுங்க, பண்ணிக்கிட்டே இருங்க. 1 நாள், 1 மாசம், 1 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம் பண்ணிக்கிட்டே இருங்க. சோர்ந்து போகாதீங்க. நீங்க டக்குன்னு சுகமாகி எழும்புவீர்கள். அல்லேலூயா. எத்தனையோ சாட்சிகளை நான் வாசிக்கிறேன். இயேசுநாதர் காலத்துல நடந்த காரியத்தை மட்டும் நான் சொல்லல. இப்ப ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால, 200 வருஷத்துக்கு முன்னால எத்தனையோ அற்புதங்கள் நடக்கிறது. ஒரு அம்மாவுக்கு கேன்சரா, எலும்பும் தோலுமா இருக்கான். ஊழியக்காரனை கூட்டிட்டு வந்து ஜெபம் பண்ண விட்டுருக்காங்க. இவர் 24 மணி நேரம் அங்கேயே தான் இருப்பாராம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். 1 நாள், 1 வாரம், 1 மாசம் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாராம். அவரோட இன்னும் கொஞ்சம் பேர்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்களாம். 1 மாசம் ஆச்சான். சரின்னு இவர் அங்கே போய் ஜெபம் பண்ணி போய் குளிச்சுட்டு வரேன்னு போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்தாராம். அந்த அம்மா அவ்வளோதான், இப்போ சாக போகிற நிலைமைக்கு வந்துருச்சு. அவர் வந்து இப்படி பார்த்தாராம், ஒத்த கையில் அந்த அம்மா பிடிச்சி தூக்குனாராம். தூக்கி எடுத்து இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கெட் ஹீல்டு அப்படின்னாராம். அது உடனே சுகமாயிருச்சு. இதெல்லாம் நான் வாசிக்கிறேன், இப்பதான் வாசிக்கிறேன். எனக்கு ஆச்சரியமா இருக்குதுங்க. இன்றைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். கர்த்தரை நம்பு, அப்பொழுது நீ சித்தி பெறுவாய். உங்களுக்கு விரோதமாக யாரும் என்னமும் செய்ய முடியாது. எந்த பிசாசும் செய்ய முடியாது, எந்த மனிதனும் செய்ய முடியாது. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உங்களுக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை. நீதிமான்கள் சொல்லலாம், நான் நீதிமான், நான் செய்யும் ஊக்கமான விண்ணப்பம் மிகவும் பலன் உள்ளது. ஓகே, காட் பிளஸ் யூ.